எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிவியை பத்தி அப்பப்போ அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கா அப்படின்னு சொன்னவங்களுக்காக தான் இன்னைக்கான பதிவு. கண்டிப்பா நிவியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இல்ல தேவலக்கா அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிப் பண்ணுங்க, அது உங்க விருப்பம் தான். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நிவிக்கு வந்து செனவூசி போட்டு இன்னையோட கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் ஆயிடுச்சுன்னு அப்படின்னு நினைக்கிறேன். செனவூசி போட்ட ஒரு 2-3 நாள் சென்னு லைட்டான வலும்பு மாதிரி இருந்தது. எனக்குமே கொஞ்சம் பயம்தான், என்னடா இது இவ்வளோ காலம் சென்னு இப்போதான் செனவூசி போட்டோம், இதுலேயும் வந்து வலும்பு வந்துருச்சே அப்படின்னு கொஞ்சம் பயமாயிடுச்சு. சரி, ஆனால் டாக்டர் என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா, செனவூசி போட்டதுமே நீங்கள் வந்து ஒரு 2வது நாள் 3வது நாள் ரத்த வலும்பு மாதிரி வரும், அப்படி இருந்ததுன்னா பயப்பட வேண்டாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க. ஏன்னா ஊசி போட்டதுக்கான அந்த மாதிரி அறிகுறி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். இது என்னடான்னா லைட்டாக அப்படியே கொஞ்சமாக வலும்பு இருந்தது. சரி, ஒருவேளை நம்ம செனவூசி போட்டது செனை தங்கலையோ அப்படின்னு கூட நான் நினச்சேன். ஆனால் பார்க்கலாம், ஏன்னா இப்போ செனை பிடிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1 மந்த் கழித்து திரும்பவும் வலும்படிக்கும். அப்போ பார்த்துக்கிட்டு அப்போ செனை ஊசி போடலாம் அப்படின்னு இருக்கேன். ஆனால் செனை ஊசி போட்டதுக்கு அப்புறமா நிவி ரொம்ப ஆக்டிவாக இருக்கான். எப்படின்னா பழையபடியாக துருன்னு வைக்க சாப்பிட்றது, தவிடு தண்ணி குடிக்கிறது, நாங்கள் கிட்டக்க போனால் வந்து தலையாட்டுறது, இந்த மாதிரி ரொம்ப ஆக்டிவிட்டியாக ரொம்ப ஆக்டிவாக சூப்பராக இருக்கான். இது வந்து ஏன் இதை நான் உங்ககிட்ட இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, செனை ஊசி போடாமல் நம்ம வந்து காலதாமதம் படுத்திக்கிட்டே இருந்தாலும் அந்த மாடுகள் வந்து ரொம்ப சோர்வடைந்த மாதிரி இருக்குது. நிவி அப்படி தான் இருக்கான். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். உங்களோட மாடுலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நம்மள மாதிரி நிறைய பேர் வீட்டில் மாடு வளர்க்குறவங்களுக்கு வந்து இந்த கமெண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு புரிதலை ஏற்படுத்தும். அதுக்காக தான் சொல்கிறேன். நம்ம நிவி வந்து இப்போ செனை பிடிச்சிருப்பான் அப்படின்னு எனக்கு ஒரு மனசளவில் தோணுது. 1 வீக்கில் எப்படிக்கா பிடிச்சிட்டான் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவனோட உடல் வாகுலாம் பார்க்குறேன் நான். கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கான். அதனால் என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன், சரிங்களா? 1 மாதம் கழித்து வலும்பு அடிக்கலை அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணிவிட்டு 3வது மாதம் சினை பரிசோதனை செஞ்சுக்கலாம். டாக்டர் சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. சினை பார்த்துக்கிட்டு 3 மாதம் பார்த்துக்கிட்டு கால் பண்ணுங்க. இந்த பக்கம் யார் வீட்டுக்காவது செனை ஊசி மாட்டுக்கு போட வந்தேன் அப்படின்னா நான் வந்து சினை பரிசோதனை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் ரொம்ப பிஸியான டாக்டர், வரமாட்டாங்க. காலையிலேருந்து மதியம் வரைக்கும் அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்வாங்க. அதுக்கு அடுத்தது தான் வந்து இந்த மாதிரி யாராவது காலையிலேருந்து கால் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எமர்ஜென்சி அப்படின்னா வந்து செனை ஊசி போட்டுட்டு, இல்லை மாட்டுக்கு ஏதாவது உடம்பு முடியலன்னா அவங்களுக்கு பார்த்துட்டு போவாங்க. அதனாலே வந்து செனை பரிசோதனை செய்கிறதுக்கெலாம் அவங்க மேக்ஸிமம் வரமாட்டாங்க, சரிங்களா? அதே இந்த சைடில் ஏதாவது ஒர்க் இருக்குது அப்படின்னா அந்த டைம் நம்ம கால் பண்ணி கூப்பிட்டோன்னா வந்து மாட்டை செக் பண்ணிட்டு போவாங்க. அது வரைக்கும் பரவாயில்ல, மாடு சோர்வாக இருக்குது அப்படின்லாம் சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரிலாம் சத்து ஊசிலாம் போட்டு விட்டுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நிவி இன்னுமே ஆக்டிவாக இருக்கான். எனக்கு இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா நம்ம ஆசைப்பட்டு வளர்க்குற மாடாகட்டும், கன்றுக்குட்டி ஆகட்டும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு உடம்புக்கு சரியில்லை அப்படின்னும் போது நம்ம எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவோன்னு அதை வளர்க்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், சரிங்களா? மற்ற எல்லாருக்குமே தெரிஞ்சிடாது, புரிஞ்சிடாது. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சின்ன புரிதலாவது ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்து நிவியை பற்றி அப்டேட் கொடுக்கலாம், என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.